டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பட்டா மாறுதல் மற்றும் உள்பிரிவு செய்யும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பாக தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு குடிநீர் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழக பகுதிகளான கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனை முன்னிட்டு வில்லியனூர் 4 மாட வீதிகளிலும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ஊழியர்கள் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு இடங்களில் குடிநீர் வழங்கி பொதுமக்களின் தாகத்தை தணித்தனர். மேலும் தாகத்தை தணித்த பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நடுப்பாளையம் கிராமத்தில் கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் சடல் திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான நடுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு முதலாம் ஆண்டு விழா மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக முதலாம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் மற்றும் ஐயனார் கோவில்களுக்கான வேள்வி, முத்துமாரியம்மன் மற்றும் துர்க்கையம்மன் கோவில்களுக்கான வேள்வி, முருகருக்கு 108 திவ்ய பொருள்களை கொண்ட மகா வேள்வி ஆகியவை நடைபெற்றன. மதியம் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அன்று அனைத்து கோவில்களிலும் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. ஐயனார் கோவிலுக்கு சென்று ஊரணி பொங்கல் வைத்து கரகம் அலங்கரித்து படைத்து ஐயனார் சாமியை அழைத்து வரும் நிகழ்ச்சியும் இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாலை கோவிலில் பொங்கல் வைத்து படைக்கும் வழிபாடும், மாலை முத்து மாரியம்மனுக்கு சடல் உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் அம்மனுக்கு கும்பம் படையல் வைத்து வர்ணித்து வழிபாடு நிகழ்ச்சியும், இரவு முத்துப்பல்லக்கில் அம்மன் வீதி உலா மற்றும் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. புதன்கிழமை காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பட்டா மாறுதல் மற்றும் உள்பிரிவு செய்யும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை அரசின் நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுவை மாநிலத்தில் பட்டா மாறுதல், நில உள்பிரிவு மனுக்களை கையாள புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலாகும். இதன்படி தாசில்தார், துணை தாசில்தார் அலுவலகத்திலிருந்து கோப்பு மறு சரிபார்ப்புக்கு அனுப்பும் முறை நிறுத்தப்படும். அனைத்து நில மாறுதல்களும் தாசில்தார், துணை தாசில்தார் அலுவலகத்தில் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு நில அளவீடு செய்யப்பட்டு தொழில்நுட்ப தணிக்கை செய்யப்பட்டு நிலமகள் தரவு தளத்துடன் சரிபார்க்கப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் நேரடியாக இறுதி செய்யப்படும். இதற்கான எழுத்துப்பூர்வ அறிவிப்பை தாசில்தார் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குவார். மனுக்கள் மீது 60 நாட்களில் பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூரில் ரூபாய் 79.56 லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை மோகன்தாஸ் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் முதல் பாகூர் வரை உள்ள சாலையில் யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க ரூபாய் 79.56 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மோகன்தாஸ் எம்எல்ஏ தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக வரும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்தவிதமான வகுப்புகளோ கட்டாயம் நடத்தப்படக்கூடாது என்றும் பள்ளி கல்வித்துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது.
முன்னதாக மே 31ஆம் தேதி வரை மட்டுமே கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கடும் வெயில் காரணமாக புதுச்சேரியில் வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த வைகாசி 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதனை ஒட்டி தினமும் சாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தினமும் இரவில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை 8:10 மணி அளவில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். முதலில் விநாயகர் தேர் இழுத்து செல்லப்பட்டது. அதன்பின் திரு காமேஸ்வரர் அம்மன் ஆகிய தேர்கள் இழுத்து செல்லப்பட்டது. இந்த தேர் திருவிழாவில் வில்லியனூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய ஊர்களில் இருந்தும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்றத்தில் சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்று கூறிய தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து நாடு முழுவதும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நந்தகுமார் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக இயேசுவை என்று பரிசு தமிழகம் மற்றும் புதுவை மாநில துணைத் தலைவர் ஞானகுருஜி, மாநில பூஜாரிகள் இணை அமைப்பாளர் இளங்கோ, மாநில பங்ஜல் இணை அமைப்பாளர் டாக்டர் ஜோதி செந்தில்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும் உதயநிதி ஸ்டாலின் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தியதை கண்டித்து டெல்லியில் அறவழியில் போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபியை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு சந்திப்பு சுப்பையா சிலை அருகில் மாலை சாலை மறியல் நடைபெற்றது. போராட்டத்திற்கு அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், சுதா, ராஜாங்கம், தமிழ்ச்செல்வன், கொளஞ்சியப்பன், சீனிவாசன், கலியமூர்த்தி, சத்யா மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உணர்ந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மற்றும் 7 பெண்கள் உட்பட 47 பேரை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். அதன்பின் அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேக்காவில் இணைத்தது ஜனநாயக படுகொலை அன்புமணி கண்டனம். தமிழகத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 4 அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துள்ளது ஜனநாயக படுகொலை. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். மக்கள் விருப்பத்திற்கு எதிராக 4 அதிமுக எம்எல்ஏக்களை எந்த காரணமுமின்றி வெற்றி பெற்ற 20 நாட்களில் இணைத்துள்ளார். இது ஜனநாயக படுகொலை மட்டுமல்ல, ஒரு மோசடி. தமிழக மக்கள் இதனை விரும்பவில்லை. இளைஞர்களுக்கு எதிரான செயல். இது குதிரை பேரத்தோடு மோசமானது. 20 நாட்களில் ராஜினாமா செய்து உடனே இன்னொரு கட்சியில் சேர்வது நல்லதல்ல. மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல். இடைத்தேர்தல் வந்தால் 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பொது வேட்பாளர்கள் கூட நிறுத்துவோம். சமூக நீதிக்காக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் வீட்டிற்கு வந்தபோது கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சரின் முதல் வேலை இது இருக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பிற்கு டிஜிபி தலைமையில் குழு அமைக்க வேண்டும்.
போதை ஒழிப்புக்கு டிஜிபி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தேன். அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை. வாக்கெடுப்பை பாமக எதிர்க்கவில்லை, ஆதரவும் இல்லை. தமிழக முதல்வர் இடஒதுக்கீடு, மதுபான கடைகள், மணல் கொள்ளை போன்றவற்றை கொடுத்த வாக்குறுதிகள் பாமகவின் வாக்குறுதிகள். அதனால் வாக்கெடுப்பில் பாமக நடுநிலை வகித்தது என கூறினார். புதுச்சேரியில் வேட்பாளர்கள் காலக்கெடுவுக்குள் தேர்தல் செலவை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களுக்கான கணக்குகளை சமர்ப்பிப்பதற்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்களின் தேர்தல் கணக்கு முகவர்கள் கலந்து கொண்டனர். தலைமை வகித்த மாவட்ட தேர்தல் அலுவலர் குலோத்துங்கன் முகவர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்தார். தொடர்ந்து வேட்பாளர்கள் தங்கள் வரவு செலவு கணக்கினை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வலியுறுத்தினார். மேலும் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்கும் வரவு செலவு கணக்குகளை செலவின பார்வையாளர்கள் சரி பார்ப்பார்கள் எனவும் தெரிவித்தார். இந்தியாவின் பிரதமராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் என். ரங்கசாமி புதன்கிழமை வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்தியாவின் பிரதமராக 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது. இதற்காக எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைமை மீதான மக்களின் நம்பிக்கை, வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு முயற்சி வெளிப்படையான ஆட்சியை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு இலக்கு உங்கள் தலைமையின் கீழ் வெற்றி பெறும் என்று அதில் முதல்வர் தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதிய ஆட்சி அமைந்து 3 அமைச்சர்கள் பொறுப்பேற்காதது, இலாகா ஒதுக்காததால் அன்றாட தேவைகளுக்கு அரசை மக்கள் அணுக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களுக்கு இதுவரை எந்த இலாகாவும் ஒதுக்கவில்லை. மேலும் 3 அமைச்சர்கள் நியமிக்க வேண்டும். ஆனால் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கு எந்த பதவி என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 3 வாரம் முடிந்தும் இதுவரை அதற்கான அறிகுறியே இல்லாமல் உள்ளது. அமைச்சர்கள் முறையாக பதவி ஏற்காமல் அல்லது இலாக்காக்கள் துறைகள் ஒதுக்கப்படாமல் இருப்பது அரசு நிர்வாகத்தில் கடுமையான தேக்கத்தை ஏற்படுத்தும். முதல் அமைச்சரை அனைத்து துறைகளையும் கவனித்தாலும் அனைத்து அமைச்சகங்களுக்கும் முழுநேர அமைச்சர்கள் இல்லாதது அரசின் செயல்பாட்டை தற்காலிகமாக பலவீனப்படுத்தும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களுக்கு சீரான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முக்கியமான ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை முன்வைத்து வரும் பொறியாளர் ஜி. மனுநீதி அவர்களின் தலைமையிலான குழுவினர் புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்வதற்கான அனுமதியை புதுச்சேரி போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் அவர்களிடமும் போக்குவரத்து உயர் அலுவலர்களிடம் நேரில் சந்தித்து பெற்றனர். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த சந்திப்பில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் குழுவினரும் உணர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து பொறியாளர் ஜி. மனுநீதி தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் புதுச்சேரி நகரின் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் முக்கிய இடங்களில் நேரடி கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக சிவாஜி சிலை சந்திப்பு, மரப்பாலம் சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய போக்குவரத்து மையங்களில் வாகன ஓட்டம், சிக்னல் நேர ஒழுங்குகள், சாலை அகலம், வாகன திருப்பங்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம், சிக்னல் ஒருங்கிணைப்பு, மாற்றுப்பாதை திட்டங்கள், நெரிசல் குறைப்பு தொழில்நுட்பங்கள் போன்ற பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் பரிமாறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி நகரின் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தி மக்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் பட்டா மாறுதல் மற்றும் உள்பிரிவு செய்யும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.